சக்கரவள்ளி கிழங்கு வேக வைக்கும் போதெல்லாம் எனக்கு என்னோட ஸ்கூல் ஞாபகம் தாங்க வரும். ஸ்கூல் வாசல் முன்னாடி ஒரு பாட்டி வேக வச்சிருக்கொண்டு வந்து விற்பாங்க. அன்றைக்கி நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் ரூ. 1 2 தருவாங்க. அந்த காசு வச்சு நம்ம அந்த பொருள்லாம் வாங்கி சாப்பிடுவோம். மோஸ்ட்லி நமக்கு என்ன கிடைக்கணும், மாங்காய், கொய்யாக்காய், கொடிக்காய், இலந்த பழம் இந்த மாதிரி திங்ஸ் தாங்க நமக்கு ஸ்கூல் வாசல் முன்னாடி விற்பாங்க. அதைத்தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு அதே மாதிரி நம்ம காசு கொடுத்து விட முடியலை. ஸ்கூல் வாசல்லையும் இந்த மாதிரி பாட்டிங்கள்லாம் ஸ்நாக்ஸ் விற்கிறதும் கிடையாது. ஸ்கூலுக்குள்ளேயே கேன்டீன் கொண்டு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோம்னா மைதா பொருட்கள் தான் அதிகமாக இருக்குது. அதை வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் தாங்க வருது. நான் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சத்து மாவு சேர்த்து பிணைஞ்சு போட்டு ஒரு ரொட்டி தாங்க சுட்டேன். இந்த ரொட்டி சூப்பராக இருக்குங்க. ஸ்நாக்ஸுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். காலையில் என் குழந்தைங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை தாங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் செஞ்சதையும் கொடுப்போம். என்றைக்காவது முடியாத பட்சத்துக்கு நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் தாங்க எனக்கு. உங்களோட தாட்ஸ்லாம் எப்படி? உங்கள் ஸ்கூல் டைம்ஸ்லலாம் நீங்கள் என்னென்னலாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.